யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சி முடிய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது என கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்ததற்கு முதன்மை காரணம் பிரதமர் மோடிதான் எனவும் இதற்கும் திமுகவினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு சென்சார் போர்டு செய்யறதுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் பிரதம அமைச்சர் அவர்களும் மத்திய அரசும் காரணம் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு அதுக்கு மேல ஒரு ட்வீட் போட முடியாது. எப்படி சென்சார் போர்டு செய்யற சட்ட விதிகளை மத்திய அரசோடு ஒப்பிட முடியும்? ஒரு முதலமைச்சர், அவங்க குடும்பமே சினிமா தொழிலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்சார் போர்டோட சட்ட விதிகள் தெரியும். ஆனா அதுல இன்னைக்கு அப்படியே விஜய்க்கு ஆதரவா கொடுக்கிற மாதிரி ஒன்றை கொடுத்து விட்டு, நீங்கள் வன்மையாக நான் கண்டிக்கிற சட்ட விதிகளை மீறி முதலமைச்சர் செயல்படுகிறார் என்பதுதான். 18 to 20 ஆண்டுகள் மத்தியில இருந்தீங்களே, அப்போ எய்ம்ஸை கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு எய்ம்ஸை கொண்டு வந்ததுக்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இன்னைக்கு எய்ம்ஸ் நிறைவடைந்து கொண்டிருப்பதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர். எய்ம்ஸ் கட்டுமான பணியிலோ எய்ம்ஸ் வந்ததிலோ வருவதிலோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்கிறேன்.